இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கவிதையை பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஆசிரியர் எழுதின ஒரு கவிதையை பார்க்க போகிறோம். ரைட்டா? இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் சன் அப்படின்றான். அப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்ற கவிதை. ரைட்டா? அப்போ அதன் மீனிங் என்ன? ஒன்ஸ்னால் ஒரு காலத்தில், டைம்ன்றது காலத்தில், ஒன்ஸ் அப்பான் எ டைம்னா ஒரு காலத்தில் என்று பொருள். ரைட்டா? அப்போது இதில் ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம் சன் அப்படின்றான். கமா போட்டு சன் அப்படின்னு சொல்லி வரும்போது, மகனே ஒரு காலத்தில் அப்படின்ற பொருள் படும். ரைட்டா? மகனே ஒன்ஸ் அப்பான் எ டைம், அதாவது அம்மாகாரியோ அப்பாக்காரோ இது சொல்கிற மாதிரி, பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி மகன்கிட்ட ஒன்ஸ் அப்பான் எ டைம் சன்னு அர்த்தம். மகனே ஒரு காலத்தில் என்ற பொருள். ஒரு காலத்தில் நடந்ததை சொல்கிறான். த யூஸ்டு டு லாஃப் வித் தர் ஹேட்ஸ் அப்படின்றான். அப்போ அவர்கள் சிரித்தார்கள், மக்கள் சிரித்தார்கள். எவ்வாறாக? த யூஸ்டுனா பயன்படுத்தினார்கள், வழக்கமாக கொண்டிருந்தார்கள். டு லாஃப்னு சிரிப்பதற்கு, மனுஷன் சிரிக்கிறான் இல்லையா, சிரிப்பதற்கு. வித் தர் ஹார்ட்ஸ்னால் இருதயத்தோடு சிரித்தார்கள். அப்படின்னா மீனிங் என்னென்னா, உண்மையிலே சிரித்தாங்க. ரைட்டா? மனப்பூர்வமாக சிரித்தார்கள். அப்போ சிரிப்பிலே 2-3 சிரிப்புகள் இருக்குது. அதாவது கள்ளம் கவடம் இல்லாமல் சிரிக்கிறது, கள்ளமாக சிரிக்கிறது, ஃபார்மாலிட்டியாக சிரிக்கிறது, அப்படி இருக்குது. ரைட்டா? அதான் சொல்கிற அந்த ஆசிரியர், த யூஸ்டு டு லாஃப் வித் தர் ஹார்ட்ஸ் அப்படின்னா, ஹார்ட்ஸ்னால் இருதயத்தோடு அவர்கள் சிரித்தார்கள், கள்ளம் கவடம் இல்லாமல் சிரித்தார்கள், அவர்கள் தங்கள் இருதயத்தோடு சிரித்தார்கள்னு சொல்கிறான். அண்டு லாஃப் வித் தர் ஐஸ், அதேமாதிரி மேலும் அண்டு லாஃப்னா அவர்கள் சிரித்தார்கள், அவர் கண்களோடு சிரித்தார்கள். உண்மையிலே ஒருத்தர் சிரிக்கும்போது பார்த்தா அவங்க கண்ணில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி இருக்கும். ரைட்டா? அப்படி ஒரு காலத்தில் சிரித்தாங்க மற்றும் அவர்களின் கண்களால் சிரித்தார்கள் அப்படின்றான். பட் ஆனால் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தர் டீத் அப்படின்றான். அதாவது நல்லா பார்த்துங்க. பட் ஆனால் தற்பொழுது தே ஒன்லி லாஃப் வித் தர் டீத் அப்படின்றான். அவர்கள் சிரிக்கிறார்கள் எவ்வாறாக என்றால் அவர்களோட பற்களால் சிரிக்கிறார்கள். அப்படின்னா கள்ளம் கபடமாக சிரிக்கிறார்கள் என்று பொருள். ரைட்டா? அதாவது ஒரு காலத்தில் மனுஷங்க இருதயத்தோடும் கண்களாலும் சிரித்தார்கள், அப்படின்னா உண்மையாக சிரித்தார்கள். ஆனால் தற்பொழுது பற்களால் மட்டும் சிரிக்கிறார்கள். ரைட்டா? வெறுமனே அப்படின்றான். அப்போ நெக்ஸ்ட்டு, ஒயில் தேர் ஐஸ் பிளாக்டு கோல்டு ஐஸ் அப்படின்றான். அப்போ அதாவது அவர்களின் பனிக்கட்டி, ஐஸ்னது பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த கண்கள். ரைட்டா? அவங்க அந்த மாதிரி சிரிக்கிறாங்களே, பற்களால் சிரிக்கிறவங்களோட பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த கண்கள் பனிக்கட்டி போல் மூடி இருக்கிற மாதிரி ஒரு கள்ளங்கவடமாக இருப்பாங்க. அதான் சொல்கிறான். அதற்கு ஒரு உவமை மாதிரி சொல்கிறாரு. கண்ணை எப்படி சொல்கிறாருன்னா, ஐஸ் பிளாக்டு, அதாவது ஐஸ்னால் பனிக்கட்டி, பிளாக்டு ஐஸ்னால் கண்கள், அதாவது பனிக்கட்டி போன்று குளிர்ந்த கண்கள். ரைட்டா? அதுக்கு பனிக்கட்டி என்ன இருக்கு, மூடிடும் இல்லையா, அதை மாதிரி இவங்க கண்ணுகள் இருக்குன்னா அந்த ஒரு உவமை. அவர்களின் பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த கண்கள். ஒயில் அந்த நேரத்தில் செர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ அப்படின்றா. செர்ச்னா அந்த அவங்களோட பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த கண்கள் செர்ச் தேடுகிறது. எதை தேடுகிறது? பிஹைண்ட் மை ஷேடோ, என் நிழலுக்கு பின்னால் தேடுகிறது. அப்போ நிழலுக்கு பின்னால் தேடுகிறது, அப்போ 2ஆம் நம்பர் வேலைன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, தேர் வாஸ் எ டைம் இண்டீட் அப்படின்னா, இண்டீட்னா இருந்தது, ஒரு காலம் உண்மையில் இருந்தது. தேர் வாஸ் எ டைம்னு தேர் வாஸ் எ டைம்னா நேரம். தேர் வாஸ் எ டைம் அப்படின்னா ஒரு இண்டீட்னா இருந்தது. தேர் வாஸ் எ டைம் இண்டீட்னா ஒரு காலம் இருந்தது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, தே யூஸ்டு டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தர் ஹார்ட்ஸ் அப்படின்னா அவர்கள் செய்தார்கள். எதை? ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தர் ஹார்ட்ஸ் அப்படின்னா கை குலுக்கினார்கள். ஷேக் ஹேண்ட்ஸ்னால் கை குலுக்கினார்கள். எதை வைத்து? வித் தர் ஹார்ட்ஸ்னால் இருதயத்தோடு கை குலுக்கினார்கள், உண்மையிலே கை குலுக்கினார்கள். ஹாயின்னு கை குலுக்கிறோம்ல, அப்போது ஒரு காலத்தில் அவர்கள் இருதயத்தோடு கை குலுக்கினார்கள். நெக்ஸ்ட்டு, பட் தட் இஸ் கான் சன் அப்படின்னா அது போய்விட்டது, அந்த ஹேபிட்டு மறைஞ்சி போச்சு அப்படின்றான். தட் இஸ்னது இருதயத்தோடு கை குலுக்கிறது. பட் தட் இஸ் கான் சன் மகன்கிட்ட சொல்கிறாப்புல பேரண்ட்ஸ். ரைட்டா? அப்போ தட் இஸ் கான் சன் அப்படின்னா மகனே அந்த காலம் போய்விட்டது அப்படின்னா, ஆனால் அது போய்விட்டது மகனேன்றாப்புல. நவ் த ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ், தற்பொழுது அவர்கள் கை குலுக்குகிறார்கள், ஆனால் இருதயம் இல்லாமல். அப்படின்னா மனுஷன் இருதயம் இல்லாமல் செத்து போயிடுவான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உண்மையிலே அவங்க கை கொடுக்குறாங்க கை, ஆனால் மனசளவில் விரும்பி கை கொடுக்கலை. ரைட்டா?
சரி நெக்ஸ்ட்டு ஒயில் தர் லெஃப்ட் ஹேண்ட் செர்ச் அவளுடைய இடது கை அவர்களின் இடது கை தேடுகிறது. எதை தேடுகிறது? என்னிடத்தில் என்ன தேடுகிறது? அவர்களின் இடது கையானது என்னிடத்தில் தேடுகிறது. அவர்களின் இடது கைகள் தேடும்போது எதை தேடுகிறது? மை எம்டி பாக்கெட்ஸ் அப்படின்னா என்னோடய காலியான பைகளை தேடுகிறது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பிறகும் என்கிட்ட இருந்து பிடுங்கத்தான் பார்க்குறாங்க அப்படின்றது தான் அது சொல்ல வருகிறது. ரைட்டா? அதாவது இது சரியில்லாத உலகம் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறேன். ஒயில் தேர் லெஃப்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னா இடது கையானது சர்ச்னு தேடுகிறது. எதை தேடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை எம்டி பாக்கெட்ஸ்னு சொன்னால் என்னுடைய காலியான பைகளை தேடுகிறது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பிறகு என்கிட்ட பிடுங்கத்தான் பார்க்குறாங்க அப்படின்றது தான் மீனிங். ரைட்டா? உள்ள அர்த்தம் ஃபீல் அட் ஹோம் கம் அகெயின் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்க ஃபீல் அட் ஹோம்னா வீட்டில் இருக்கிற, எனக்கு அவங்க வீட்டுக்கு போனேன்னா அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இப்படி நான் வெறும் ஆளாக இருக்கேன், அதனால் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீல் அட் ஹோம். ஃபஸ்ட்டு சொல்கிறது கம் அகெயின், நீங்கள் உங்கள் வீடு மாதிரி உணர்ந்துக்கோங்க, இது எங்கள் வீடு தான், திரும்பியும் வாங்க அப்படின்னு முதல் டைம் சொல்லுவாங்க. ரைட்டா? விருந்தாடியை நான் போனேன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டு ஓனர் என்ன சொல்லுவாங்க, இப்போ நானே என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான்னா அப்படி தான் ஃபீல் அட் ஹோம், உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்கண்ணேன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், மூணாவது டைம் கதை முடிடுவாங்க நான் போகிறதுக்கு முன்னாடி. ரைட்டா? அதை மாதிரி தான் ஃபீல் அட் ஹோம்னு சொன்னால் என்னது, வீட்டில் உள்ளது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளது ஃபீல் அட் ஹோம்னா அது மீனிங்காக தான். ஃபீல் அட் ஹோம்னா வீட்டில் உள்ளது மாதிரி உணருங்கள், கம் அகெயின் திரும்பியும் வாருங்கள் அப்படின்னு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. திரும்பி வர சொல்லுவாங்க. அதை தான் சொல்ல, வீட்டில் இருப்பது போல் இருங்கள், மீண்டும் வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் பாருங்க, தே சே அண்டு வென் ஐ கம் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்டு வென் ஐ கம் அண்டு மேலும் நான் வரும்போது, திரும்பி வரும்போது. அதாவது தான் சொல்கிறேன், அவர்கள் சொல்லுகிறார்கள் மற்றும் நான் வரும்போது, அதாவது அவங்க சொன்னதுனால திரும்பி ஒரு நாளைக்கு வர்றேன், இன்னொரு நாளைக்கு வராதான் சொல்கிறேன். தேஸ்னா அவர் சொல்லுகிறார்கள், அண்டு வென் ஐ கம் நான் வரும்போது, திரும்பி வரும்போது, எகெயின் அண்டு ஃபீல் அப்படின்னா மீண்டும் உணர்கிறேன் அப்படின்னா திரும்பியும் வாங்க அப்படின்றாங்க. எகெயின் அண்டு ஃபீல்னா உணர்கிறேன், மறுபடியும் மேலும் உணர்கிறேன். அதாவது மறுபடியும் எகெயின்னா மறுபடியும் வரும்போது உணர்கிறேன், அவங்க வீட்டுக்கு மறுபடியும் ஒரு டைம் வரும்போது நான் உணர்கிறேன். எவ்வாறாக? அட் ஹோம் ஒன்ஸ் டுவைஸ் அப்படின்னா திரும்பி அதான் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, திரும்பி வாங்கன்றான். அதாவது அட் ஹோம் உங்கள் வீட்டில் உள்ளது மாதிரி, ஒன்ஸ்னால் திரும்பியும் சொல்கிறாங்க. முதல் டைம் போனேன், உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இருங்க, ஒன்றும் பிரச்சனைனால சாப்பிடுங்க போங்கன்னு அன்பாக அனுப்புகிறாங்க. ரெண்டாவது டைம் போகும்போது அதே மாதிரி சொல்கிறாங்க, அட் ஹோம் அவள் விரும்பி சாப்பாடு போகிறாங்களே அட் ஹோம் ஒன்ஸ் டுவைஸ்னால் ரெண்டாவது டைம். அதான் சொல்கிறாங்க, வீட்டில் இருப்பது போல் ஒரு முறை, ரெண்டு முறையில் அப்படி செஞ்சிட்டாங்க. அப்போ மூணாவது முறை பார்ப்போமா, தேர் வில் பி நோ த்ரைஸ். அப்போ இந்த மூணாவது முறை நான் போகும்போது அங்கே எனக்கு இடம் இல்லை அப்படிங்கிறான். அதுகிட்ட மூன்றாவது முறை இருக்காது. ஏன்னா முறை சொன்னால் ஃபார்மாலிட்டிக்கு, ரெண்டாவது முறையும் அதே ஃபார்மாலிட்டிக்கு சொன்னால் போனேன், மூணாவது முறை போனேன், என்ன வச்சு அங்கே சனியை முடிச்சு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே இருக்காது. மூணாவது முறை போகும்போது இருக்காது. தேர் வில் பி நோ த்ரைஸ், மூன்றாவது முறை இருக்காது அப்படின்றான். ஃபார் தென் பிறகு ஐ ஃபைண்ட் டோர்ஸ் ஷட் ஆன் மீ அப்படின்றான். ஃபார் தெம் தென் பிறகு, ஃபார் தென்னா அதற்கு பிறகு, ஐ ஃபைண்ட் நான் பார்த்தேன், கண்டுபிடித்தேன். டோர்ஸ்னால் கதவுகள், ஷட் ஆன் மீ அப்படின்னா எனக்காக மூடப்பட்டிருந்தது. அவங்க வீட்டு கதவு மூடப்பட்டு, நான் போகும்போது கதவை மூடிடுறாங்க. ஏனெனில் அது அவன் என்ன மீனிங் கொடுத்துருக்கான், அப்போது கதவுகள் என் மீது மூடப்பட்டிருக்கும். என் மீது மூடாத நான் மூன்றாவது முறை போகும்போது கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்துக்கிறவாங்க, கதவை மூடிடுவாங்க வெளியில். ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் சன் அப்படின்றான். அந்த பேரண்ட்ஸு மகன்கிட்ட சொல்கிறான், மகனே இதன் மூலமாக நான் பலவற்றை கற்றுக்கொண்டேன் அப்படின்றான். ஸோ ஆகவே ஐ ஹாவ் லேர்ன்னா கற்றுக்கொண்டேன். எதை? மெனி திங்ஸ், பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன் மகனே. இப்போ மகன்கிட்ட சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் லேர்ன்னா இது ஒரு ஆசிரியர் எப்படி இருந்தார், தகப்பனாராக இருந்து ஒரு மகனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு போயம். ரைட்டா? ஐ ஹாவ் லேர்ன்ட் டு வியர் மெனி ஃபேஸஸ் அப்படின்னா நான் கற்றுக்கொண்டேன். ஐ ஹாவ் லேர்ன் நான் கற்றுக்கொண்டேன். டு வியர் மெனி ஃபேஸஸ் பல முகங்களை அணிய கற்றுக்கொண்டேன் அப்படின்னா முகமுடி அணியிறேன் அப்படி கிடையாது. இன்றைக்கி வாழ்க்கையில் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் பல முகங்கள் இருக்கும். ஏன் சின்ன பிள்ளைக்கே இருக்கும். ஏன்னா மனசில் ஒன்று வச்சுருப்பாங்க,
வெளியில் அப்படியே சிரிப்பாங்க ரைட்டா. ஆனால் மனசில் கள்ளம் கவடம் கோபம் எல்லாம் இருக்கும். நம்ம போனோம்னா அப்போ ஒருத்தர் பேசுகிறோம்னா அவனுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வந்து அவன் வெளியில் சிரிப்பை மட்டும் காமிப்பான். இது ஒரு அவன் உண்மையான முகம் வேறு ரைட்டா. அவனுக்கு பிடிச்ச ஆள் வரும்போது உண்மையிலேயே சிரிப்பான் ரைட்டா. அப்போ பல முகங்கள், முகத்தை பல வடிவங்களில் வெளி கொண்டு வர்றதுக்கு பார்த்துக்கிறணும் ரைட்டா. அதை ஐ ஹேவ் லேர்ண்டுன்னா நான் கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன்? டு வியர்னா அணிவதற்கு, மெனி ஃபேஸஸ் அப்படின்னா பல முகங்களை காட்ட மக்களிடத்தில் என்னால் காட்ட முடியும். அதை கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்றான். நான் பல முகங்களை அணிய கற்றுக்கொண்டேன்னா அது மீனிங் அதுதான் ரைட்டா. நெக்ஸ்ட்டு லைக் ட்ரெஸ்ஸஸ் ஹோம் ஃபேஸஸ் அப்படின்னா நான் ட்ரெஸ்ஸை மாத்திரம் இல்லை, டெய்லி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி முகத்தையும் நான் மாற்றிடுவேன்னா நான் மனசில் எதிர்ப்பு கோபம் இருந்தால் கூட வெளியில் சிரிப்பேன். ஆளுக்கு தக்கன முகத்தை மாற்றிக்கிடுவேன் அப்படின்ட்டான். அதை சண்டை போட மாட்டேன், ஆனால் சிரிப்பை மட்டும் காமிப்பேன். ஆனால் உண்மையான சிரிப்பாக இருக்காது ரைட்டா. லைக் ட்ரெஸ்ஸஸ், அதை எப்படி முகம் மாற்றுறத நான் ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி முகத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்ட்டான் ரைட்டா. லைக் ட்ரெஸ்ஸஸ் ஹோம் ஃபேஸ்னால் ஒரு லைக் ட்ரெஸ்ஸஸ், அதை ட்ரெஸ்ஸஸ்னால் என்னது? நான் சட்டையை மாற்றுற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னது? முகத்தை பல வடிவங்களில் முகத்தை மாற்றுறோம்ன்றல. அப்போ என்னென்ன வடிவம்? ஃபஸ்ட்டு ஹோம் ஃபேஸ் என்னது? வீட்டு முகம்னா ஒரு முகம் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட ஒரு ஒரிஜினலாக பேசுவோம். நம்ம சொந்தக்காரங்க இவங்கள்ட்டெல்லாம் கள்ளங்கவடமெல்லாம் பேசுவோம். வெளியில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் வேறு விதமாக பேசுவோம் ரைட்டா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவான்னு சொல்லி ஒரு பழமொழி படிச்சிருக்கீங்க இல்லையா? அதுதான் இங்கே. அது வீட்டு முகம்னு ஒன்று இருக்குது. அடுத்து ஆஃபீஸு முகம். ஆஃபீஸில் போனால் அதுக்கு தக்கன முகத்தை மாற்றிக்கிறணும். எல்லாருமே ஒரு நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. 50 பேர் வேலை பார்ப்பாங்க. அதில் 10 பேர் நம்மளுக்கு பிடிக்காது, 10 பேர் பிடிக்கும். மேனேஜருக்கு பிடிக்காது நம்மளை, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாருக்கிட்டேயும் இப்போ மேனேஜருக்கு பிடிக்காத கோபம் பேசுன மாதிரி வெளியில் போன்றுவான். அப்போ நம்மளுக்கு நல்லா பிடிக்கிறவங்கள்ட்ட கோபமாக பேசினா அவர் நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தக்கன முகத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முகம், அது பேர் ஆஃபீஸ் முகம். அடுத்து ஸ்ட்ரீட் ஃபேஸ் என்னது? தெருமுகம். இப்போ தெருவில் போயிட்டுருக்கேன், நாய் குலைக்குது, அதுக்கு தக்கன மூஞ்சியை மாற்றிக்கிடுவேன் ரைட்டா. அப்போ ஹோஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொன்ன என்னது? விருந்தோம்பல் முகம். நம்ம விருந்து கலைக்கிறோம் இல்லையா? ஒருத்தவங்க அழைக்கிறாங்க, நம்ம போகிறோம், அதுக்கு வாங்கன்றாங்க, அதுக்கு தக்கன நம்ம மூஞ்சியை மாற்றிக்கிறது ரைட்டா. இப்படி பல முகங்கள் ரைட்டா இருக்கின்றது. அதை நாம் அந்த அளவுக்கு நான் என் முகத்தை மாற்ற கற்றுக்கொண்டேன். இன்னும் இருக்குது கோக்டைல்னு கலப்படமான முகம். அதாவது இந்த மாதிரி முகம் எப்படி இருக்கும்னா கலப்படமாக இருக்கும். கோக்டைல்னு சொல்லி கோக்டைல் முகம்னா கலப்பு கலந்த முகம். இது எந்த மாதிரி முகம்னு கண்டுபிடிக்க முடியாது ரைட்டா. ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா என் ஃபேஸ் கட்ட அப்படியே மாற்றிடுவேன் ரைட்டா. வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முகம் ரைட்டா. இந்த தெரு முகம், ஹோம் முகம், ஆஃபீஸ் முகம், ஒவ்வொருக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முகம் இருக்கிறது. அதற்கு பேர் தான் கோக்டைல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைலிங் அப்படின்னா அந்த காக்டைல் முகம் அவற்றின் அனைத்தும் ஒத்துப்போகும் புன்னைகளுடன் அப்படின்னா அனைத்து முகங்களுக்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு புன்னை, அதான் கோக்டைல் முகம்னு சொல்லலாம். கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ். கன்ஃபார்மிங்னா நிர்ணயிக்கிறது என்ற ஸ்மைல், சிரிப்பை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்கிறான் ரைட்டா. நெக்ஸ்ட்டு லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்யார்ட் ஸ்மைல். அப்போ ஃபிக்ஸ்டு போர்ட்யார்ட் ஸ்மைல்னால் ஒரு நிலையான போர்ட்யார்ட் புன்னகை போல் அப்படின்னா ஒரு புகைப்படத்தில் ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி போட்டோ எடுத்துன்னா அந்த சிரிப்பு மாறாது ரைட்டா. லைக் எ ஃபிக்ஸ்டு போர்ட்யார்ட் ஸ்மைல் அப்படின்னா புகைப்பட புன்னகை, அதை நிர்ணயிக்கப்பட்ட புகைப்பட புன்னகை மாதிரியும் சிரிப்பேன் அப்படிங்கிறான் ரைட்டா. லைக்கு ஒரு நிலையான போர்ட்யார்ட்னு என்னது? புகைப்படம். புன்னகை போர்ட்யார்ட்னு என்னது? புகைப்பட புன்னகை போல இருக்கும் என்னது அதை உள்ளேருந்து வராது, மனசுலேருந்து சிரிக்க மாட்டேன். அண்ட் ஐ ஹேவ் லேர்ன்டு டு நான் இன்னமும் கற்றுக்கொண்டேன், மேலும் நான் கற்றுக்கொண்டேன். TOன்னா இன்னமும் அப்படின்னு அர்த்தம், மேலும் அப்படின்னு பொருள் ரைட்டா. ஐ ஹேவ் லேர்ண்டுன்னா கற்றுக்கொண்டேன். டூனா மேலும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா. டு லாஃப் வித் ஒன்லி மை டீத் அப்படின்னா என்னோடய பற்களால் சிரிக்க கற்றுக்கொண்டேன். டு லாஃப்னா சிரிப்பதற்கு. எப்படி? வித் ஒன்லி மை டீத்னு என்னோடய பற்களால் சிரிப்பதற்கு கற்றுக்கொண்டேன் ரைட்டா. நெக்ஸ்ட்டு அண்டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட் அப்படின்னா அண்டு ஷேக்னா கைகுலுக்க கற்றுக்கொண்டேன். ஏதாவது கைகுலுக்க கற்றுக்கொண்டேன். வித்தவுட் மை ஹார்ட் அப்படின்னா என்ற இருதயம் இல்லாமல் கைகுலுக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறான் ரைட்டா. அண்டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட் அப்படின்னா இருதயம் இல்லாமல் நான்
கைவிழுக்க கற்றுக்கொண்டேன். கள்ளச்சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் கற்றுக்கொண்டேன். ஐ ஹேவ் ஆல்சோ லேர்ன்டு டு சே குட் பாய் அப்படின்னா நான் இதையும் குட் பை சொல்லவும் கற்றுக்கொண்டேன். ஐ ஆல்சோ ஹேவ் குட் பைனா கள்ளத்தனமான அர்த்தம். ஐ ஹேவ் ஆல்சோ லேர்ன்டு நான் இதையும் கற்றுக்கொண்டேன் டு சே குட் பாய். அப்போ நான் குட் பை என்று சொல்ல கற்றுக்கொண்டேன். நெக்ஸ்ட்டு வென் ஐ மீன் குட் ரிடன்ஸ். ரிடன்ஸ் என்னது, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தவிர்த்தல், ரைட்டா, போயிடுச்சு. இப்போ குட் ரிடன்ஸ்னால் போனால் போகட்டும் போடான்னு சொல்லி ஒரு பாட்டு படிச்சிருக்கீங்க இல்லையா, அதனால் குட்டுன்னா நல்லது. எது நல்லது, போனது நல்லது, ரைட்டா. போனது ரிடன்ஸ் என்னது, போயிடுச்சு, அழிந்து விட்டது, வாசுடு, இதுதான் மீனிங் ரிடன்ஸ். ரிடன்ஸ்னு என்னது, போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதான் சொல்லலாம் குட் ரிடன்ஸ். குட்னா நல்ல இது என்னது, போயிடுச்சு அப்படின்னா போனால் போகட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் போனால் போயிட்டு போகுது அப்படின்றோம்ல. வென் ஐ மீன், இதற்கு பொருள் என்னவென்றால் வென் ஐ மீன் என்கிட்ட கேட்டிங்கன்னா மீனிங் என்னென்னா வென் ஐ மீன் நான் என்ன உணர்கிறேன் என்றால், மீன்னா உணர்கிறேன் என்னது குட் ரிடன்ஸ். குட் ரிடன்ஸ்னால் மிகவும் போனது போச்சு அப்படி என்று உணர்கிறேன் அப்படின்றான். இவன் என்ன சொல்லியிருக்கான், நான் நல்ல விடுபடு என்று நினைக்கும் போது அப்படின்றான். போனால் போயிட்டு போகுது என்று நான் உணர்கிறேன், இப்படி இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க நம்மளுக்கு என்ன என்று நான் உணர்கிறேன் என்றான். அதாவது ரிடன்ஸ்னால் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ குட்டுன்னா நல்லது, போனது நல்லது, ரைட்டா. அப்போ டு சே கிளாட் டு மீட் யூ. டு சே அதை சொல்லுவது எதை, கிளாட் டு மீட் யூ. கிளாட்னா சந்தோஷம், உன்னை சந்தித்ததில் சந்தோஷம். டு மீட் யூ உன்னை சந்தித்ததில் சந்தோஷம் என்று சொல்லுவது. டு சேன்னு சொல்லுவது, ரைட்டா. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று சொல்ல டு சே. நெக்ஸ்ட் வித்தவுட் பீயிங் கிளாட், அப்படி எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் உங்களை சந்தித்தது சந்தோஷம்னு சொல்கிறேன். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் லைன்லன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னால் உங்களை சந்தித்தது டு சே சொல்லுவது இதை கிளாட் டு மீட் யூ அப்படின்னா, கிளாட் டுனா சந்தோஷம், டு மீட் யூ உங்களை சந்தித்தது மிகவும் சந்தோஷம் என்று சொன்னது சந்தோஷம் இல்லாமலே சொல்கிறேன். என்னை உள்ளத்தில் ஒருத்தர் வர்றாரு, நான் அவங்களை சந்தித்ததில் சந்தோஷம்னு வாயால் சொல்கிறேன், பற்களால். ஆனால் உள்ளத்தில் அது இல்லை, என்ற உள்ளத்தில் அவனை சந்தித்த சந்தோஷமாக இல்லை, அதான் சொல்கிறான். வித்தவுட் பீயிங் கிளாட் அப்படின்னா சந்தோஷம் இல்லாமல் அண்ட் டு சே சொல்லப்படுகிறது. எது, இட் இஸ் பீன் அப்படின்னா இது சந்தோஷம் இல்லாமல் சொல்லப்படுவதாக இது இருக்கிறது, மகிழ்ச்சியின்றி மட்டும் இது இருந்தது என்று சொல்ல அப்படின்றான், ரைட்டா. அவன் சொல்கிறது புரியல, அது எழுதுனது புரியல. மகிழ்ச்சியின்றி அதாவது சந்தோஷம் இல்லாமல் டு சேன்னு சொன்னது இட் இஸ் பீன் இது இருந்தது. இந்த மாதிரி மகிழ்ச்சி இல்லாமல் மகிழ்ச்சியோட உன்னை வரவேற்கிறேன்னு சொல்கிறது இருந்ததுன்றான். மகிழ்ச்சி இல்லாமலே மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன்னு சொல்கிறான், அப்படி இருந்ததுன்றான். அப்போ நெக்ஸ்ட்டு நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னா மிகவும் நைஸ், அதாவது எனது நன்றாக இருந்தது, அதாவது நைஸ்னால் நன்றாக இருந்தது. டாக்கிங் டு யூ உங்கள்கிட்ட பேசினது மிகவும் நன்றாக இருந்தது. நைஸ்னால் நன்றாக, டாக்கிங்னா பேசினது, டு யூ உன்னிடத்தில் பேசினது நன்றாக இருந்தது. ஆஃப்டர் பீயிங் போர்டு அப்படின்றான். அப்போ தான் சலிப்படைந்த பிறகு அதற்கு அடுத்த நாளில் பார்த்தோம் உங்களுடன் பேசுவது நன்றாக இருந்தது. ஆஃப்டர் பீயிங் போர்டுனா ரொம்ப போர் அடித்ததுக்கப்புறம், எனக்கு ரொம்ப போர் அடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் பீயிங் போர்ட் உங்கள்கிட்ட பேசினது எனக்கு நன்றாக இருந்ததுன்றான். சரி நெக்ஸ்ட்டு பட் பிலீவ் மீ என்னை நம்பு மகனே. வாங்கிட்ட சொல்கிறாப்புல என்னை நம்பும் மகனே, ஆனால் என்னை நம்பும் மகனேன்றான், ரைட்டா. ஆசிரியர் ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி அப்படின்னா நான் என்ன விரும்புகிறேனோ அதை நான் உபயோகப்படுத்த முடியுமா, நான் முன்பு போல் இருந்ததை போல் இருக்க விரும்புகிறேன் அப்படின்றார் ஆசிரியர். என்னது, ஐ வாண்ட் டு பி நான் இருக்க விரும்புகிறேன். எப்படியே வாட் ஐ யூஸ்டு டு பி நான் முன்னாடி என்னவா இருந்தனோ, உண்மையாக சிரித்தேன் அப்படி இந்த மாதிரி இருக்க விரும்பினேன், ஆனால் இப்போ முடியலை. இந்த காலத்தில் வஞ்சகமான காலத்தில் இது முடியலை. அதனால் மகனே ஐ வாண்ட் டு பி நான் இருக்க விரும்புகிறேன். எவ்வாறாக, வாட் ஐ யூஸ்டு டு பி அப்படின்னா நான் என்னவாக இருந்தோனோ அதே மாதிரி இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறான். அப்போ முன்னாடி நான் நல்லா இருதயத்தோடு சிரித்தாங்க, இப்போ முடியாது, ரைட்டா. வென் ஐ வாஸ் லைக் யூ நான் ஒன்றை மாதிரி இருக்கும்போது, அவன் மகங்கிட்ட சொல்கிறான், நான் ஒன்றை மாதிரி சிரிப்பிள்ளையாக இருக்கும்போது ஐ வாண்ட் நான் விரும்பினேன், நான் உன்னை போல் இருந்தபோது நான் விரும்பினேன். என்ன விரும்பினேன், டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ் அப்படின்னா, டு அன்லேர்னா நான் கற்றுக்கொள்ள விரும்பினேன். அன்லேர்னா கற்றுக்கொள்ள விரும்பலை,
டு அன்லேர்ன், லேர்ன்னா கற்றுக்கொள்ளணும். அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ் அப்படின்றான். இந்த மௌனமான விஷயங்கள் அனைத்தையும் மறக்க விரும்பினேன். அதாவது அன்லேர்ன்னா லேர்னா கற்றுக்கொள்வது, அன்லேர்னா கற்றுக்கொள்ளாதது, ரைட்டா? அதான் சொல்கிறான். டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மீட்டிங் திங்ஸ். மீட்டிங்னது மௌனமானது. மீட்டுன்னு போடுற நம்ம ஃபோனில் மீட் பண்ணி வச்சுக்கிறோம்ல, மீட்னா இங்கே வராது, ரைட்டா? மீட்டிங் திங்ஸ், இந்த மௌனமான விஷயங்களை, மீட்டிங் திங்ஸ்னால் என்னது, மௌனமான விஷயங்களை கற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை, அனைத்தையும் மறக்க விரும்புகிறேன் என்றான். டு அன்லேர்ன், அன்லேர்னா நான் கற்றுக்கிட்ட இவ்வளவு கெட்ட காரியங்களை எல்லாம் மறக்க விரும்புகிறேன். டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மீட்டிங் திங்ஸ். இப்படி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்லா இருந்தேன், அதுக்கடுத்து இந்த மாதிரி போலி முகங்களெல்லாம் கற்றுக்கொண்டதுனால அதெல்லாம் மறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மௌனமான விஷயங்கள் அனைத்தையும் மறக்க மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு லீம் அப்படின்றான். மோஸ்ட் ஆஃப் ஆல்னால் இதில் அனைத்திற்கும் மேலாக, மோஸ்ட் ஆஃப் ஆல், ஆல்னா அனைத்துன்னு அர்த்தம், ஆல்னா மோஸ்ட் ஆஃப் ஆல்னா அனைத்துக்கும் மேலாக ஐ வாண்ட் டு ரீலீம். ஐ வாண்ட் டு ரீலீம்னா நான் மீண்டும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஐ வாண்ட் விரும்புகிறேன். டு ரீலீம் என்னது, மீண்டும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அனைத்துக்கும் மேலாக, மோஸ்ட் ஆஃப் ஆல் அனைத்துக்கும் மேலாக ஐ வாண்ட்னா விரும்புகிறேன். டு ரீலீம்னா மீண்டும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹவு டு லாஃப் ஃபார் மை லாஃப் இன் த மிரர் அப்படின்னா, அதாவது எப்படி சிரிப்பது என்று ஏனெனில் எப்படி சிரிப்பது என்று, ஹவு டு லாஃப் அப்படின்னா எப்படி சிரிப்பது என்று கமா போட்டிருக்கான். ஃபார் மை லாஃப் இன் த மிரர், எதில் எப்படி சிரிப்பது என்று, எதில், ஏனெனில் கண்ணாடியில் என் கண்ணாடியில் எப்படி சிரிப்பு இருக்கணும் என்று, எப்படி சிரிப்பது என்று பார்க்க விரும்புகிறேன். மீனிங் பொருள்படுது, ரைட்டா? ஹவு டு லாஃப்னு எப்படி சிரிக்கிறது. ஃபார் மை லாஃப் இன் த மிரர், ஒரு கண்ணாடி, மோங்காட்டும் கண்ணாடியில் எப்படி சிரிக்கிறது என்பது பொருள், ரைட்டா? ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ சினெக்ஸ் பார் ஃபேங்ஸ் அப்படின்னா ஒரு பாம்பின் வெற்று பற்களைப் போல என் பற்களை மட்டுமே காட்டுகிறது. அதாவது பாம்போட வெற்று பற்கள் இருக்கு இல்லையா, வெற்று பற்கள், அதாவது டீத் லைக் ஏ சினாக்ஸ் பேர் ஃபேங்ஸ்ன்னு சொன்னால் பாம்போட வெற்று பற்கள். நல்லா பார்த்துக்கோ. ஒரு பாம்பின் வெற்று பற்களைப் போல ஷோஸ் ஒன்லி மை டீத், என்னோடய பற்கள் நான் சிரிக்கும் போது என்னோடய பல் இருக்கு இல்லையா, என்னோடய பற்கள், அதாவது கள்ளச்சிரிப்புன்னு சொல்கிறாங்களே, அதான் சொல்லலாம். ஷோஸ்னால் காண்பிக்கிறது. ஒன்லி மை டீத்னா என்னோடய பற்களை காண்பிக்கிறது. எப்படி காண்பிக்கிறது என்றால் லைக் ஏ சினாக்ஸ் பேர் ஃபேங்ஸ் அப்படின்னா, சினாக்ஸ் பேர் ஃபேங்ஸ்ன்னு சொன்னால் பாம்புகளின் வெற்று பற்கள்னால் சரியில்லாத பற்களை போல என்னுடைய பற்களும் காண்பிக்கிறது என்று சொல்கிறான். ஷோ மீ சன், எனக்கு காண்பி மகனே, எனக்கு மகன்கிட்ட கேட்குறான். ஸோ அது அதனால் எனக்கு காட்டு மகனே அப்படின்றான். காட்டு ரெண்டு ஒன்று தான். ஹவு டு லாஃப் ஷோ மீ ஹவு அப்படின்னு, எப்படி சிரிக்கணும் என்பதை எனக்கு காமி அப்படிங்கிறான். எப்படி சிரிப்பது என்று எனக்கு காட்டு எப்படின்றான், ரைட்டா? மகன்கிட்ட கேட்குறான், எப்படி சிரிக்கிறது எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான். ஐ யூஸ் டு லாஃப் அண்ட் ஸ்மைல் அப்படின்னா, நான் அடிக்கடி சிரிக்கிறேன், நான் சிரிக்கிறேன் மகனே செய்தேன் அப்படின்னா, ஐ யூஸ்னா செய்தேன் டு லாஃப் அண்ட் ஸ்மைல். லாஃபுக்கும் ஸ்மைலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, லாஃப்னா வேகமாக சிரிக்கிறது, ஸ்மைல்னால் புன்முறுவல், ரைட்டா? ஸ்மைல்னால் புன்முறுவல், லைட்டாக சிரிக்கிறது. லாஃப்னாலும் சிரிக்கிறது தான், ஸ்மைல்னாலும் சிரிக்கிறது தான். ரெண்டுக்கு சட்ட டிஃபரன்சஸ் வந்தார். என்னென்னா, ஸ்மைல் அப்படின்னு வரும்போது புன்முறுவல், லாஃப்னு வரும்போது சிரித்தல், ரைட்டா? ஐ யூஸ் டு லாஃப் அண்ட் ஸ்மைல். அப்போ நான் சிரித்து முகமன் செய்தேன், முகமன்னா புன்முறுவதில் செய்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில் வென் ஐ வாஸ் லைக் யூ, எப்படி நான் இந்த மாதிரி புன்முறுவல் செய்தேன்னா, நான் உன்னை மாதிரி இருக்கும்போது, ஒரு காலத்தில் உன்னை மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சிரித்தேன், இப்போ அப்படி முடியலைன்றான். அது சொல்லாமல் சொல்கிறான். அதாவது ஐ யூஸ் டு லாஃப் அண்ட் ஸ்மைல் அப்படின்னா, நான் முன்னாடி செஞ்சேன், சிரிக்கவும் புன்முறுவல் காட்டவும் செய்தேன். ஸ்மைல்னு புன்முறுவல் செய்தேன். எப்போ? ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில். வென் ஐ வாஸ் லைக் யூ, நான் ஒரு காலத்தில் செய்தேன், நீ எப்படி இருக்கியோ இப்போ அந்த மாதிரி நான் இருக்கும்போது
நான் அந்த மாதிரி சிரித்தேன் என்று சொல்கிறார். ஓகே, இது முடிஞ்சு சரியா?